நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நல்ல ஆசையுடன் இன்றைக்கு தூத்துக்குடியிலே நடக்கின்ற நமது நாராயணமூர்த்தி மற்றும் மாலதி அவர்களுடைய முதல்வி தனஸ்ரீ தனலட்சுமி அவர்களுக்கும் குற்றாலிங்கம் அவர்களுக்கும் நடக்கின்ற இந்த திருமண விழாவிலே கலந்து கொள்வதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் தயாளலிங்கம் அவர்களும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் அவர்களுக்கும் இந்த மன விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டாரை சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் தொண்டர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் என் உயிரில் என்னுடன் கலந்த என் உடன்பிறப்புகளாக எங்கள் அத்தனை பேருக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடிக்கு எத்தனையோ முறை நம்ம வந்திருக்கோம். கேப்டன் கூட வந்திருக்கேன். பொதுக்கூட்டம், அதே மாதிரி மக்களுக்காக மக்கள் பணி, அரசியல் மேடைகள், தேர்தல் பணிகள் என்று எத்தனையோ முறை தூத்துக்குடிக்கு சூறாவளி சுற்றுப்பிரயாணம் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த விழா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய குடும்ப விழா. இந்த குடும்ப விழாவில் என் குடும்ப உறவு எல்லாருடையும் கலந்துருக்கிற உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த குடும்ப விழா அப்படின்னு சொல்றேன்னா, நாராயணமூர்த்தி அவர்கள் கேப்டனின் இதயத்தில் இடம் பிடித்த ஒரு உண்மை தொண்டர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கேன். நாராயணமூர்த்தி அவர்கள் ரசிகர் மன்ற காலத்தில் இருந்து தன்னை கேப்டனுக்காகவும் இந்த கட்சிக்காகவும் அர்ப்பணித்து அவர் செய்த பணிகள் ஏராளம். அதனால ஒரு தொண்டரையும் மதிக்கின்ற கட்சி நீங்கள் அன்போடு அழைத்தால் உடனடியாக வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதம் வழங்க உங்கள் அன்பியானவர்கள் நிச்சயமாக எந்த நேரத்திலும் உங்களுக்காக இருக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இங்க நமது மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் ட்ரிபிள் சந்திரன் அவர்கள் மேடையில் இருக்கார். நிறைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். ஒரு மணமகன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரே ஒரு சாட்சி. இப்ப எங்க ஒரு இவங்க தான் இன்னைக்கு கதாநாயகன் கதாநாயகி, அவங்கள பத்தி பேசலான்னு பார்த்தா எங்க கேள்வியை போட்டு எங்க திருமணத்துல ஒரு பிளாஷ்பேக் கொண்டு வந்து எங்களுடைய மாநாடு கொண்டு வந்து என்னை ஒரு மணமகளுடைய ரேஞ்சில் கொண்டு வைக்கிறீங்க. நான் ஏன் இதை வந்து சொல்றேன்னா, ஒரு மணமகன் மணமகள் ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன், உங்க அப்பா அம்மாவைய நீங்க உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு வந்து பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உதாரணம் எடுத்துட்டு அவங்களையே நீங்க ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். கணவனும் மனைவி எப்படி கூட ஒரு ஆளும் வேலும் போல, நகையும் சந்தையும் போல ஒருவருக்கு ஒருவர் நல்ல புரிதலோட விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கை இனிக்கும். நான் நேற்று கூட நாமக்கல்ல பேசுனது ஒரு சில குறிப்புகள் இங்க சொல்றேன். கணவர் மனைவி அப்படின்னா என்ன? கேப்டன் எப்பவுமே சொல்வார், ஒரு பெண்ணுக்கு தான் ரெண்டு குலசாமி. பிறந்த வீட்டுல ஒரு குலதெய்வம், புகுந்த வீட்டிலையும் ஒரு குலதெய்வம். இரண்டு குடும்பத்தையும் சக்தி ஆளுகிறாங்க. சக்தினா அந்த பெண். அதனால இந்த பெருமைக்குரிய அந்த பெண் ஒரு மணமகனை நம்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது மணமகன் வீட்டார் அனைவருமே அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு உரிய மரியாதையை நீங்கள் தரணும், பாதுகாப்பு தரணும். நல்ல ஒரு குடும்பத்தை தான் நான் வந்திருக்கின்ற ஒரு நம்பிக்கையை அந்த பெண்ணுக்கு மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் கொடுக்கணும். அதே மாதிரி மணமகள் எப்படி இருக்கணும்னா, ஒரு சின்ன அட்வைஸ் தான், ஒரு 5 வருஷம் அவர் சொல்லே உன் சொல், அவர் செயலே உன் செயல், அவர் எண்ணமே உன்னுடைய எண்ணம்
அந்த குடும்பம் உன் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 இயர்ஸ் நீங்க டோட்டலி டெடிகேட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் இனிக்கும் பொருத்தமாக இருக்கும், சொந்தமாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையும் பொழுதே பல்வேறு கருத்துக்கள், நீயா நானா, போட்டி, 2 குடும்பம், அப்புறம் எதுதோ வருது. இப்ப விவாதத்துக்கு நிறைய போயிட்டு நாமக்கல்ல நான் பேசுறேன். ஆனா இந்த தம்பதிகள் நிச்சயமாக தேமுதிகவின் குடும்ப தம்பதிகள் இவங்க. அதனால நிச்சயம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மன ஒற்றுமையோடு எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் இருக்கணும்னு சொல்லி நான் இவங்களை வாழ்த்துறேன். 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து இந்த சமூகத்திற்கும் அவர்கள் சார்ந்த குடும்பத்திற்கும் அவர்கள் சார்ந்த கட்சிக்கும் பெருமையை என்றைக்கும் வீட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டேன். எப்பொழுதுமே பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையை வைத்திருந்தார். கேப்டன் தண்ணீர் பாதி அர்ச்சனா ஈஸ்வரர் அப்படின்னு கேப்டன் சொன்னாரே. இப்ப உள்ள வீடியோல பார்த்தோம். நேற்று நாமக்கல்ல போனாங்க. அர்ச்சனா ஈஸ்வரர் ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள். எல்லாரும் சொல்றாங்க கேப்டன் தான் ஒரு சேர் ஸ்டேஜ்ல போடணும், கேப்டன் நம்ம கூடயே இருந்தாருன்னு நினைக்கிறோம் அப்படின்னு. நான் சொல்றேன், கேப்டன் எங்கேயும் போல இங்கேயும் இருக்கிறார், இந்த மனவர்களையும் வாழ்க்கைகிறாரு. அவர் கேப்டன் தெய்வமாக இருந்து எப்பொழுதும் நம்மளை வாழ்க்கைகிறார்கள். அப்போ குடும்பமா வருவாரு, உட்கார்வாரு, பேசுவாரு. இன்னைக்கு தெய்வமாக இங்க இருக்கின்ற நமது கட்சியிலேயே வாழ்க்கைகிறார்கள். அதுல எந்த சந்தேகம் எனக்கு கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, அவரை திருமணம் செய்த அந்த நொடியே என் வாழ்க்கையை கேப்டனுக்காக முழுவதுமாக நான் அர்ப்பணித்து விட்டேன். அதற்கு பிறகு எனக்கு எண்ணம், செயல், சொல் எதுவுமே கிடையாது. உண்மை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வேன், அவர் சொல்றத செய்வேன், அவருக்காகவே வாழும். அதனாலதான் கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு, கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்வாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என் மனைவிதான் நான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு அவ்வளவு பெரிய ஒரு புகழ்ச்சியை கொடுத்தார். பொதுவா ஆண்கள் அவ்வளவு ஈஸியா யாரையும் வாழ்த்திட மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. ஆனா கேப்டன் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை, எவ்வளவு ஒரு கோபக்காரர் எல்லா உலகத்துக்கு தெரியும். அவர் இப்படியாப்பட்டவரே இன்னைக்கு அந்த அளவு சொல்றாருன்னா எனக்கு தெரியாது. அவர் பேட்டியில கொடுத்ததெல்லாம் இப்போ யூடியூப்ல பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு தூரம் கேப்டன் நம்ம மேல பற்ற வச்சிருக்காருன்றதுக்கான உதாரணம். அது ஏன் இங்க சொல்றேன்னா, இந்த 2 மணமகளும் அந்த புரிதலோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து உங்க அப்பா அம்மாவையே ரோல் மாடலா எடுத்துட்டு நீங்க சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். எனவே இந்த திருமண விழாவிற்கு வந்திருக்கும் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு உற்சாக உரிமைகள், நீங்க எல்லாரும் மனப்பூர்வமா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த நல்ல ஆசீர்வாதத்தை அவர்களை 100 ஆண்டு காலம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்த்துகள், வாழ வைகள், சிறப்பாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, என்னுடைய கேப்டன் எப்பொழுதும் சொல்றது போல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, இயக்கத்தை செய்வோம் இல்லாதவர்களே என்று கூறி, நமது முரசு வெற்றி முரசாக இந்த மாணவர்கள் வாழ்க்கையும் வெற்றியாக அமைய வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக 2024-25 ஆண்டு 12ஆம் வகுப்பில் மாவட்டத்தின் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சந்தன தேவி அவர்களுக்கு ஒரு மேடையும் பரிசு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள்.
அனைவரும் கொஞ்சம் சேர உட்காருங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. இன்னும் 2 ப்ரோக்ராம் இருக்கு. கொஞ்சம் இடம் மாவட்டத்தில் உட்காந்து நல்லா இருக்கும்.